ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ ஆதிசங்கரின் நிர்வாண சதகம் ஸ்லோகம் 1. நான் மனமும் அல்ல, புத்தி அகங்காரம் அல்லது சித்தமும் அல்ல. நான் காதுகளும் அல்ல, தோல் மூக்கு அல்லது கண்களும் அல்ல. நான் ஆகாயம் அல்ல, பூமியும் அல்ல, நெருப்பு நீர் அல்லது காற்றும் அல்ல. சிவோகம் சிவோகம் சிதானந்தரூபா சிவோகம் சிவோகம். ஸ்ரீ ஆதிசங்கரின் நிர்வாண சதகம் ஸ்லோகம் 2. நான் பிராணனும் அல்ல, உடலின் 5 வாயுக்களும் அல்ல. நான் உடலின் 7 தாதுக்களும் அல்ல, 5 கோஷங்களும் அல்ல. நான் பேச்சிற்கான உறுப்பும் அல்ல, கைகள் கால்கள் பிறப்புறுப்பு அல்லது பூதமும் அல்ல. சிவோகம் சிவோகம் சிதானந்தரூபா சிவோகம் சிவோகம். ஸ்ரீ ஆதிசங்கரின் நிர்வாண சதகம் ஸ்லோகம் 3. என்னுள் வெறுப்பும் விருப்பும் இல்லை, பேராசையும் மதிமயக்கமும் இல்லை. எனக்குள் பெருமை கர்வம் அல்லது பொறாமை இல்லை. எனக்கு கடமை இல்லை, செல்வம் காமம் அல்லது முக்தியில் ஆசையும் இல்லை. புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்த்ரோ ந தீர்த்தம் ந வேதா ந யஜ்ஞः அஹம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா சிதானந்தரூபா சிவோகம் சிவோகம் சிதானந்தரூபா சிவோகம் சிவோகம். ஸ்ரீ ஆதிசங்கரின் நிர்வாண சதகம் ஸ்லோகம் 4. எனக்கு நல்வினை தீவினை இல்லை, இன்பம் துன்பம் இல்லை. மந்திரம் தீர்த்தம் வேதம் வேள்வி சடங்குகளும் இல்லை. நான் அனுபவமோ அனுபவிக்கப்பட்டதோ அல்லது அனுபவித்தவனோ அல்ல. சிதானந்தரூபா சிவோகம் சிவோகம் சிதானந்தரூபா சிவோகம் சிவோகம். ஸ்ரீ ஆதிசங்கரின் நிர்வாண சதகம் ஸ்லோகம் 5. எனக்கு மரணம் இல்லை, மரண பயமும் இல்லை. சாதி மதம் இல்லை, எனக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை. ஏனென்றால் நான் பிறந்ததும் இல்லை. உறவினரோ நண்பனோ குருவோ அல்லது சீடனோ எனக்கு இல்லை. ஆனால் இவை ஒவ்வொன்றும் அறியாது தாம் தூய உணர்வின் அம்சமாக, அதாவது உணர்வின் உடலாகவே இருந்து கொண்டிருப்பது. இவ்வாறு இவைகள் தம் புலன்களை புலன்களாகவும் பொறிகளை பொறிகளாகவும் ஒவ்வொன்றையும் அதனதனாகவும் அறியாமல் அருள் அறிவு கொண்டு ஒவ்வொன்றையும் தம் தூய உணர்வின் உடலாகவே, அதாவது உணர்வின் அம்சமாகவே உணரும்போது அழியா தன்மை அத்தேகத்திற்கு கிட்டும். அதாவது அங்கு மனம் மனமாகவோ அறிவு அறிவாகவோ தந்தை தந்தையாகவோ தாய் தாயாகவோ குரு குருவாகவோ அல்லது சீடன் சீடனாகவோ ஒவ்வொன்றும் அதனதனாகவோ வெளிப்படாது. மாறாக இவை அனைத்தின் தனித்தனி தன்மைகள் யாவும் மறைந்து போக தூய உணர்வொளி ஒன்றே சுடக்கு இல்லாமல் தொடர்ந்து பிரகாசிக்கும். ஸ்ரீ குருபியோ நமக.